கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். ஆமென். தொடர்ந்து பல வாரங்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான ஒரு பெரிய நோக்கம், நம்ம ஆசீர்வாதங்களை என்ன செய்யணுமா? சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கூட ஒரு சில முக்கியமான காரியத்தை நம்ம சேர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, வறுமை என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் என்னன்னு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அல்லேலூயா. வறுமைனா என்ன, வறட்சினா என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. வறட்சினா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இப்படி சொல்லலாம். வறட்சினா என்னன்னா, தேவனை விட்டு பிரிக்கப்படுவது அல்லது தேவனை விட்டு துண்டிக்கப்படுவது தான் வறட்சி என்று என்ன செய்கிறது? அர்த்தம் கொள்ளுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு ஒரு இந்த பூமியில இருக்கக்கூடிய சில காரியங்களை வைத்து நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரமானது எதுல நிலைத்திருக்கும்படியாக அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது மண்ணோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும்படியாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப மண்ணிலிருந்து நாம் அந்த மரத்தை எடுத்து விட்டோமானால் அது என்ன செய்கிறோம்? அது பட்டு போய்விடும். துண்டிக்கப்பட்டதுனால அந்த மண்ணோடு கூட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படும் போது அது ஒரு வறட்சிக்குள்ள என்ன செய்கிறது? கடந்து செல்லுது. அப்படிதானே? நம்ம ஒரு மரத்தை அதை மண்ணிலிருந்து எடுத்துனோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? அப்படியே வறண்டு போக ஆரம்பித்து விடுகிறது, பட்டு போக ஆரம்பித்து விடுகிறது. இதைத்தான் வறட்சி என்று நம்ம என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்றோம் பாருங்க. தண்ணியில மீன் இருக்கிறது. இந்த தண்ணியில இருந்து இந்த மீனை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மீனானது என்ன செய்கிறது? அது என்ன செய்கிறது? வறண்டு போக ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் சாக ஆரம்பிக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் ஏற்படுகிற அந்த சாவுக்கு பெயர் தான் வறட்சி அல்லது வறுமை என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? வறட்சினா நாம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமோ, அதிலிருந்து நாம் வேறுபடுத்தப்படும் பொழுது, துண்டிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒன்றுதான் என்னது? வறட்சி அல்லது வறுமைன்னு அழைக்கப்படுது. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் மனிதனை உண்டாக்கினது எப்படி? மண்ணிலிருந்து செடி எடுக்கும் போது அது வாடி போகிறதோ, அதே போல தண்ணீரிலிருந்து மீனை எடுக்கும் போது அந்த மீனானது வாடி போகிறதோ, அதே போலதான் தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் துண்டிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வறண்டு போக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பாருங்க, மனிதன் தேவனை உண்டாக்கின பொழுது அவனை ஆசீர்வாதமாய் உண்டாக்கினார். அவனை வறுமையோட தேவன் என்ன செய்யல? உண்டாக்கல இல்லையா? ஆதியாகமத்துல நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். அதை பொதுவாக அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற சீரீஸ்ல நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 1, 2, 3வது அதிகாரம். இந்த அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது தேவன் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னா நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் வறுமையோ வெறுமையோ உண்டாக்கி, அங்க ஒரு பஞ்சத்தை உண்டாக்கி, அங்க ஒரு தரித்திரத்தை உண்டாக்கி, அங்க ஒரு வேதனையை உண்டாக்கி, அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லி தேவன் என்ன செய்யல? சொல்லல. தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாய் சிருஷ்டித்திருந்தார். அல்லேலூயா. அருமையாக சிருஷ்டித்திருந்தார். அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறாரு, அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்ப தேவன் எல்லாவற்றையும் மிகவும் நன்றாய் தான் என்ன செய்திருந்தாரு? சிருஷ்டித்திருந்தார். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஆதாம் ஏவாளுடைய அந்த கீழ்ப்படியாமை, அந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ள ஒரு வறுமையை என்ன செய்து விட்டது? கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம அந்த அற்புதமான ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன செய்திருந்தாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்திருந்தாரு. அந்த அதிகாரம் நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு மனிதனுக்காக தேவன் 4 பெரிய ஆறுகள் என்ன செய்தார்? அந்த இடத்துல உண்டாக்குனார். எத்தனையோ கனி விருட்சங்களை அவனுக்காக உண்டாக்கி இருந்தார். நம்ம பார்க்க. அப்படி செல்வ செழிப்பாய் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, தேவனுடைய உறவிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டது நிமித்தமாக, அவன் வேறுபட்டது நிமித்தமாக
அவன் எங்கு வர வேண்டியதா இருந்தது? அவன் உண்டாக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட வேண்டியதா இருந்தது. அப்படின்னா அது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தவன் தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்ட உடனே அந்த தோட்டத்திலிருந்து அவன் வெளியே என்ன செய்கிறான்? வருகிறான். அங்கதான் வறுமை என்ன செய்கிறது? ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் வறுமையை உண்டாக்கினவர் அல்ல, தேவன் வறுமையை சிருஷ்டித்தவர் அல்ல, தேவன் ஒன்றுமில்லாமையை உண்டாக்கினவர் அல்ல, தேவன் வெறுமையை உண்டாக்கினவர் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் உண்டாக்கியிருந்தார். ஆனால் மனிதனின் வீழ்ச்சி, மனிதனின் பாவம் இந்த உலகத்திற்கு வறுமையை கொண்டு வருவதற்கான காரணமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க, தேவன் மனிதனுக்காக எல்லாவற்றையும் நல்ல காரியத்தை தான் உண்டாக்கியிருந்தாரு. இன்னொன்னு கூட சொல்றேன், நரகத்தை மனிதன் தேவனுக்காக சிருஷ்டிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமா, பாதாளத்தை தேவன் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதல்ல. அது விழுந்து சாத்தானுக்கும் அவனோடு கூட சேர்ந்த தூதனுக்கும் உண்டாக்கப்பட்டது. ஒரு மனிதனும் அங்கு போய் சேர வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா, சத்துருடைய திட்டங்களை தெரிந்து கொண்டு அவனுக்கு பங்காளியாகி அந்த அவனுக்கே இல்லாத ஒரு இடத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆனா தேவன் பாருங்க, நமக்காக அற்புதமான ஒன்றை சிருஷ்டித்திருக்கிறார். பரலோகத்தை சிருஷ்டித்திருக்கிறாரு, நல்ல பூமியை சிருஷ்டித்து அவன் கையில கொடுத்தார். ஆனா மீறுதல், பாவம் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் சாபத்தை என்ன செய்தது? கொண்டு வந்தது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஆதாமின் நிமித்தம் எப்படி வறுமை இந்த உலகத்திற்குள் பிரவேசித்ததோ, ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தம் எப்படி பஞ்சம் இந்த உலகத்திற்குள்ள வந்ததோ, பாவம் இந்த உலகத்திற்குள்ள வந்ததோ, வேதனை இந்த உலகத்திற்குள்ள வந்ததோ, தரித்திரம் இந்த உலகத்திற்குள்ள வந்ததோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் இந்த உலகத்திற்கு வந்தது, சமாதானம் இந்த உலகத்திற்கு வந்தது, சந்தோஷம் இந்த உலகத்திற்கு வந்தது, செழிப்பு இந்த உலகத்திற்கு வந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆதாமின் நிமித்தம் அந்த தரித்திரத்தை அனுபவிக்க தேவனுடைய சித்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம இங்க வாசிக்கிறோம், நம்ம ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து அவன் துண்டிக்கப்பட்ட பொழுது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது தேவனிடத்தில் இருந்ததான அந்த உறவை அவன் இழந்த பொழுது அவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டது? அவனை விட்டு துண்டிக்கப்பட்டது. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல, மண்ணிலிருந்து மரத்தை எடுக்கும்போது அது பட்டு போய் விடுகிறது, தண்ணீரிலிருந்து மீனை எடுக்கும்போது அது பட்டு போய் விடுகிறது. அதே போல தேவனிடத்திலிருந்து மனிதனை எடுக்கும்போது, தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரியும் பொழுது, அவன் துண்டிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையும் பட்டு போக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வறட்சியாக, ஒருவேளை உங்க வாழ்க்கை தரித்திரத்துல, ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஏழ்மையில, கடன்ல நீங்க சிக்கி தவிச்சுட்டு நான் சொல்லுகிறேன், நீங்க ஆதாமி நிமித்தம் அந்த சாபத்திற்குள்ள இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பலியிட்டு இருக்கிறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மீறுதலை சுமந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபத்தை அனுபவித்திருக்கிறார். ஆதாமின் மேல் கூறப்பட்ட அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னாரு ஆதாமை பார்த்து, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ள கொடுக்கும்னாரு. ஹல்லேலூயா. அந்த சாபத்தை மாற்றுவதற்காகத்தான் பூமியின் மேல் விழுந்த, ஆதாமின் மேல் விழுந்த அந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எடுத்துக்கொண்டு, ஆமென், அந்த முள்ள கல்வாரி சிலுவையில சுமந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். முள்முடிக்கான அர்த்தம் என்ன? ஆதாமின் மேல் விழப்பட்ட அந்த சாபத்தை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சுமந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் வறுமையிலையும் வெறுமையிலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சிலுவையில ஆமென் பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து நம்ம துண்டிக்கப்படும் போது வறுமை என்ன செய்கிறது? வந்துகிறது. அதான் வறுமை என்று அழைக்கப்படுது. இன்னொரு எடுத்துக்காட்டை கூட நான் சொல்றேன், இதை நீங்க வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றாய் புரியும். நம்ம எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்க வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 1ஆவது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாமா? இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, தேவன் இந்த நம்ம 1ஆவது அதிகாரத்துல நகோமி ரூத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த 1ஆவது அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க கொஞ்சம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். இங்க பார்க்கிறோம், இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே தேசத்தில் என்ன உண்டாயிருச்சு? பஞ்சம் உண்டாயிருச்சு. தேசத்துல பஞ்சம் உண்டாகிறது இயல்பு இல்லையா? பல்வேறு காரணங்களால் என்ன செய்யலாம்? பஞ்சங்கள் உண்டாகலாம். அதுக்கு தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனதும் ஒரு காரணமா என்ன செய்யலாம்? ஏன்னா தேவன் நீங்க வாசித்து பார்க்கும்போது நியாயாதிபதிகள் சரியாய் நியாயம் விசாரித்து ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்பும் பொழுது அவங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா ஜனங்கள் தேவனை மறந்து தேவனை விட்டு தூரம் போன போது அவர்களுடைய வாழ்க்கை சாபத்திற்குள்ளும் சபிக்கப்பட்ட நிலைமையிலும் தரித்திரத்திற்குள்ளும் போனதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அப்ப இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் ஒருவேளை நல்ல நியாயாதிபதி இருந்திருந்தா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நியாயாதிபதியே தவறு செய்து பாவத்திற்குள்ள போகும்போது அந்த தேசம் என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? சபிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப தேவன் பக்கம் அவர்கள் திரும்பி இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த பட்டணம் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கும்? அனுபவித்திருக்கும். ஆனா என்ன நடக்குது பாருங்க, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். நீங்க கவனிங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பெத்லகேம் என்ற ஒரு வார்த்தை. பெத்லகேம்ல இருந்தவங்க அங்க ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக இப்ப மோவாப் என்ற இடத்துக்கு போய் என்ன செய்யறாங்க? வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக போறாங்க. ஆனா அது தேவ சித்தமே கிடையவே கிடையாது. இவங்க பெத்லகேம்ல இருப்பதான் தேவ சித்தம். ஆனா தேவன் பாருங்க, அந்த தீமையிலும் கூட ஒரு நன்மை என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்ன செய்யறார்? உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த பெத்லகேம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு, குறைவில்லாத வீடு, நிரம்பி இருக்கிற ஆசீர்வாதம் என்ற அர்த்தம், எல்லாமே பூரணப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் தான் இது இந்த பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப இந்த எல்லாம் நிரம்பி இருக்கிற இந்த அனுபவத்தில் இருந்து இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இந்த நகோமியும் அவருடைய வீட்டுக்காரரும் 2 குமாரர்களும் என்ன செய்யறாங்கன்னா மோவாப் என்ற ஒரு தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. அல்லேலூயா. இந்த மோவாபினுடைய அர்த்தம் என்னன்னா அருவருப்புன்னு அர்த்தம், பின்மாற்றம் என்ற அர்த்தம், பாவம் என்று அர்த்தம். அருவருப்பு தான் சரியான வார்த்தை. மோவாப்னாலே அருவருப்பு என்று அர்த்தம். அப்ப கவனிங்க, தேவன் அவர்களை ஏற்படுத்தி வைத்தது எங்க வைத்திருந்தார்னா, எங்க வச்சிருந்தாரு? அவங்களை பெத்லகேம்ல வச்சிருக்கிறாரு. தேவனோடு இருக்கும்படியாக, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டு அங்க வச்சிருந்தார். ஆனா அவர்கள் தேவனிடத்திலிருந்து எங்க போறாங்க? அருவருப்புக்குள்ள போனதுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கு வறட்சி ஏற்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க அடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அந்த 1வது அதிகாரம் 20வது வசனத்துல 19ல இருந்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். அல்லேலூயா. இங்க நகோமி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் தான் எங்களுக்கு இப்படி என்ன செஞ்சிட்டாரு, எங்க வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யல, அப்படி மாத்தல. இவர்கள் போய் சஞ்சரித்த இடமானது ஒரு சபிக்கப்பட்ட இடம். ஆமென். ஒரு என்ன சொல்ற, அருவருக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அவங்க போனதுனால நிறைவுள்ளவளாய் போகிறா. ஆனா என்ன செய்யறா? வெறுமையா என்ன செய்கிறா? திரும்புகிறா. இதான் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பாருங்க, பஞ்சம் இருந்தாலும் இந்த பஞ்சத்துல கூட அவங்க எப்படிதான் போனாங்க? நிறைவுள்ளவளா தான் போனாங்க. அப்படின்னா அந்த பஞ்ச தேசத்துல கூட இவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா போகும்போது கொண்டு போற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, அந்த மோவாப் தேசத்திற்குள்ள கொண்டு போற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் என்ன இருந்திருக்கு, ஒண்ணுமே இல்லாம போல. ஆனா இப்ப அந்த தேசத்துல இருந்ததுனால இந்த பெத்லகேம்ல இருந்ததை காட்டிலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா என்ன செஞ்சிருச்சு. கணவனும் மரித்து போனார், தன்னுடைய 2 குமார்களும் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போனாங்க. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, தேவன் அவளை கைவிடலைங்க. அல்லேலூயா. நான் அதான் சொல்றேன், என்னன்னா ஒருவேளை
நம்ம தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும், தேவனை விட்டு பிரிந்திருந்தாலும், அதை தேவன் வந்து அப்படியே புறம்பே தள்ளி நம்மளை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. நிச்சயமாய் அதிலும் ஒரு வழி நமக்காக உண்டு பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு வறுமையில, ஒரு தரித்திரத்துல, ஒரு இல்லாமையில, ஒரு குறைவுல வாழ்ந்து கொண்டிருக்கலாங்க. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், பாவத்தினால் இருக்கலாம், சாபத்தினால் இருக்கலாம், எந்த காரணங்களால் வேணாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அதிலிருந்து கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான விடியலை உண்டு பண்ண என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. ஆமென். என்னுடைய அற்பமான சூழ்நிலையிலிருந்து ஆச்சரியமான ஒரு முடிவை என் தேவனால் எனக்கு தர முடியும். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இவ பெத்லகேம்ல இருந்து அருவருப்புக்குள்ள போனா பாத்தீங்களா, அதுதான் வறுமைக்கான காரணம். ஆனா திரும்பவும் அவள் எங்க வருகிறா? திரும்பவும் பெத்லகேமுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை அவ வாழ்க்கை அந்த மோவாப்லயே இருந்துச்சுன்னா அவ வாழ்க்கை அங்கேயே முடிந்து போயிருக்கும், அங்கேயே ஒன்றுமில்லாம போயிருக்கும். இப்ப ஆனா எல்லாம் இழந்து மீண்டும் பெத்லகேமுக்குள்ள வருகிறா. ஹல்லேலூயா. மீண்டும் தேவனிடத்திற்கு திரும்புகிறா. அவ வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நகோமி மடியில பேர குழந்தை வந்திருக்கு. ஆனா அவளே அதை எடுத்து வளர்க்கிற தாயானாலும் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நகோமிக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா ஊராரெல்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை, முடிந்து போன என்று சொன்ன வாழ்க்கையை, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அவளுடைய வாழ்க்கையை தேவன் அற்புதமாய் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் வறுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வறுமைனா என்னன்னா, தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுதல். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுதல். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பிரிந்து போகுதல் தான் என்னது, வறுமைக்கு காரணமாக இருக்கு. அப்ப தேவனிடத்துல மீண்டும் இணைக்கப்படும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. ஹல்லேலூயா. நகோமி வெறுமையா கொண்டு போனதெல்லாம் இழந்துட்டு வெறுமையாய் திரும்பி வருகிறா. மீண்டும் இந்த தேசத்திற்கு கர்த்தர் அவளை நிறைவுள்ளவளா என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் அவளை நிரப்புகிறார். அந்த ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராகவும் இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகவும் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென், அதை மீண்டும் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, நகோமி செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் அதை காரணம் காட்டி அதே அருவருப்புக்குள்ளே இருக்காம ஒரு தீர்மானம் பண்றா. போதும், நான் இழந்தது போதும், என் வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டது போதும், என் வாழ்க்கையில நான் தரித்திரத்தை அனுபவிச்சது போதும், என் சூழ்நிலையில நான் இல்லாமையில வாழ்ந்தது போதும், என்னுடைய எல்லாம் அற்று போனது போதும், இனி நான் என் தேசத்திற்கு திரும்புகிறேன், இனி நான் என் தேவனிடத்திற்கு திரும்புகிறேன்னு சொல்லி என்ன செய்யறா? ஆமென். அவ அங்கிருந்து கிளம்புறா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற, ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகளால, காரணங்களால, ஆதாமி நிமித்தம் வந்த சாபத்தினால, ஒருவேளை கீழ்ப்படியாமையினால, நாம் செய்த தவறுகளினால, முன்னோர்கள் செய்த பாவத்தினால, சாபத்தினால, எந்த காரணத்தினால் ஒரு சாபத்தை நம்ம இன்னைக்கு அனுபவித்தாலும், இயேசுவினிடத்தில் நாம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்திற்குள்ள நுழைவதுனா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, தேவனிடத்திற்கு திரும்பி வருவது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு கீழே போயிருந்தாலும், யோசேப்பு பாருங்க, தரையில கூட இல்ல, தரைக்கு கீழே போயிட்டான் குழியில. ஆனா அவனை எல்லோருக்கும் மேலாக சிங்காசனத்தில் உயர்த்தின ஒரு தேவன் இருக்கிறாருங்க. அவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல அவரால் முடியும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவரால் முடியாது என்று ஒன்றும் கிடையாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அப்ப வறுமை பாத்தீங்களா, வறுமை தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படும் போது ஏற்படுகிற ஒன்றுதான் என்னது? வறுமை. ஒரு வறட்சி ஏற்படுது இல்ல, மண்ணிலிருந்து செடியை பிடுங்கினோடனே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? அப்படியே வாடி போகிறது. அந்த வாடி போதுதான் வறுமை. அந்த வறுமை என்ன செஞ்சிடும்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும்? வாட வச்சிடும். அதனால யோவான் 10:10 ஆண்டவராய் இயேசுவே சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படின்னா திருடனுடைய வேலை என்ன? சத்துடைய வேலை என்னன்னா, எப்படியாவது நம்மிடத்துல இருந்து என்ன செஞ்சிடணும்? திருடிடணும். எப்படியாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடிடணும், நம்முடைய சுகத்தை திருடிவிட வேண்டும், நம்முடைய நன்மையை திருடிடணும், நம்ம சந்தோஷத்தை திருடிடணும், நம்ம சமாதானத்தை திருடிவிட வேண்டும் என்று பிசாசு என்ன செய்கிறான்? அவன் தீவிரமா வேலை செய்யறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் வர்றான் பிசாசு. வர்றதே எதுக்கு தான்? அதனாலதான் ஒண்ணு நமக்கிட்ட இருந்து குறைந்த போது நம்முடைய ஆரோக்கியம் எடுத்துப்பட போடுது, நமக்கு நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்குன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா,
சத்துரு ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்யறான் நம்ம வாழ்க்கையில திருடுறான், அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு நிறைய வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மூல வார்த்தை, அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை என்னன்னா ஜோயே அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன். இந்த ஜோ அந்த அந்த அதுக்கு அர்த்தம் வேதத்துல சொல்லுது பாருங்க, நிறைவுன்னு அர்த்தம். ஜீவனா நிறைவுன்னு அர்த்தம், ஜீவனா செழிப்புன்னு அர்த்தம், ஜீவனா திரட்சின்னு அர்த்தம், ஜீவனா வழிந்தோடுகிற வாழ்க்கைன்னு அர்த்தம், அடுத்து ஜீவனா குறைவற்ற வாழ்க்கைன்னு அர்த்தம், அடுத்து ஜீவனா முழு நிறைவுன்னு அர்த்தம், அடுத்து ஜீவனா நீடித்த ஆயுள்னு அர்த்தம். இந்த ஜீவன்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் என்ன செய்கிறது அடங்கி இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போறதுக்காக அல்ல, நம்முடைய நன்மையை எடுத்து கொண்டு போவதற்காக அல்ல. பாத்தீங்களா, அந்த ஜீவன்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அப்படின்னா என்ன, அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவோடு இருப்பதற்காக அல்ல, நம்மை நிறைவோடு வாழ வைப்பதற்காக தான் அவர் நம்மளை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம குறைவோடு இருப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. சோ வேதத்திலிருந்து இப்ப வறுமைனா என்னன்னு பார்த்தோம், வறட்சினா என்னன்னு பார்த்தோம். இந்த வறட்சினால என்ன விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுதுன்றதை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றேன், ஒருவேளை இந்த சொல்லப்படுகிற காரணங்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருக்குமானா நம்ம கண்டுபிடிக்கணும். இது வறட்சினால வந்த ஒரு விளைவு தான். அதை கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அங்கேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில வறட்சிய, என் வாழ்க்கையில வெறுமைய, என் வாழ்க்கையில தரித்திரத்தை, என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒன்றுமில்லாமையை கொண்டு வந்த சத்துருடைய கிரியில நான் அழிக்கிறேன் ஆண்டவரே, அவைகள் மேல் ஜெயம் எடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம், சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றேன் பாருங்க, இந்த வறுமை என்பது சாபத்தினுடைய ஒரு அடையாளமா என்ன செய்கிறது இருக்கிறது. ஏற்கனவே நம்ம வாசித்தது போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் 3ல நம்ம என்ன பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரு, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறாரு, சபிக்கிறாரு. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனுக்குலமே சபிக்கப்பட்டு போகுது. அங்க ஸ்திரீக்கு ஒரு பெரிய சாபம் உண்டாகுது. என்ன சாபம் உண்டாகுது பாருங்க, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு அவன் மேல ஒரு சாபத்தை கொடுக்கிறார். லகோனிய புருஷன் உங்க மேல ஆள்றது கூட என்னதான் ஒரு சாபம். நீங்களும் உங்களுடைய கணவனும் மனைவியும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த விளக்குறதுக்கு நேரம் இல்லை, ஆனா இது ஒரு சாபம். நம்ம அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இங்க ஆதாமின் மேல விழுந்த ஒரு சாபத்தை பாருங்க, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம வருத்தத்தோட உன்னை புசிக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப உழைச்சி, ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப கண்ணீர் சிந்தி உடல்ல வேதனைகளை அனுபவித்து உன்னை உண்டாக்கி நம்ம சாப்பிடுறோம்னா அது சாபத்தின் விளைவு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம் சொல்லல. சிலர் நான் கடினமா உழைச்சு சாப்பிடுறதாங்க எனக்கு சந்தோஷம்ன்றாங்க, அது சாபங்க வேதத்தின்படி. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டாருன்னு. அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாம உண்டாகும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அது கீழே உள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நானும் மாடா உழைக்கிறேங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, ரொம்ப வேதனையை அனுபவிச்சு நான் வேலை செய்யறேங்க. சில பார்த்து சொல்லுவாங்க, இந்த வீடு எப்படி வந்துச்சு தெரியுமா, என்னுடைய உழைப்புல தேஞ்சி உழைச்சதுனால என்ன செஞ்சு வந்துச்சு. அது ஆசீர்வாதமே இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா என்னது, வேர்வை சிந்தி உழைக்கிறது கூட சாபத்தின் விளைவுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சாபத்தினுடைய விளைவு என்ன, எப்படி வந்துச்சு பாருங்க.
அது எங்க கொண்டு போயிருச்சுன்னா கடினமாய் உழைக்க வைக்கிறது, கடினமாய் நம்ம பிரயாசப்படுகிற வருத்தத்தோட அதன் பலனை புசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த வறுமை, இந்த சாபம் பாருங்க, ஆதாமின் நிமித்தம் வந்த அந்த சாபம் வருத்தத்தோட அதன் பலனை என்ன செய்கிறது? புசிக்க வைக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்துல கூட, எல்லாத்துக்கும் பிடிச்ச அதிகாரம் தானே அது. உபாகமம் 28 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க 1வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 15வது வசனம் 14வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்கிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வரும்னு சொல்லுது. இதெல்லாம் வாசிக்கணும். நம்ம இந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா 15வது வசனத்திலிருந்து அதனுடைய 68வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சாபத்தை குறித்த ஒரு பெரிய பட்டியல் என்ன செய்யுது? பெரிய பட்டியல் சொல்லுது. அங்க அதுல கூட நிறைய வசனம் இருக்கு, எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. சொல்லுது பாருங்க, நீ 38வது வசனம், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். பார்த்தீங்களா? ரொம்ப விதையை கொண்டு போறோம், ஆனா கொஞ்சம் தான் என்ன செய்யறோம்? அறுவடை கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் என்னது? சாபம். அப்ப இந்த சாபத்தின் விளைவாக வந்த காரியங்கள் தான் என்னது? இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆதாமினுடைய அந்த மீறுதலினால் உண்டான அந்த சாபத்தின் விளைவாக வந்ததுதான் இந்த நஷ்டங்கள் எல்லாம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்க 44, அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் உன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். பார்த்தீங்களா? ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்னன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நீ அநேகரை ஆண்டு கொள்ளுவாய், யாரும் ஒன்னு செய்ய மாட்டாங்க, ஆள மாட்டாங்க. இது நிறைய சாபங்கள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வறுமை என்பது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு சாபம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரித்திரம் என்பது ஒரு சாபம், அது ஒரு சாபக்கேடான வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வறுமையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம வாஸ்தவத்துல இந்த உபாகமம் 28 அது என்னது? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு சாபம். ஆனால் கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே, கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்கும் மரித்ததினாலே அந்த சாபத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், தரித்திரத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு ஆள்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த ஆள் இப்ப நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆனா இப்ப நம்ம வாங்கின அந்த பணத்தை ஒருத்தர் கெட்டி நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலை ஆக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அதற்கு அப்புறம் அவன் நம்ம மேல ஆளுகையோ அதிகாரத்தையோ செலுத்த அவனுக்கு உரிமை, சட்டப்படி உரிமை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை அவன் உரிமை பாராட்டிக்கிட்டு இருக்கானா நம்ம தெரியாம இருக்கோம்னு அர்த்தம். இன்னும் நம்மளை யாரோ விடுதலை ஆக்கியிருக்காங்கன்றது தெரியாம இருக்கும். நாம கெட்ட வேண்டிய அந்த கடனை, அந்த பணத்தை யாரோ கெட்டியிருக்காங்கன்றது நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா இங்க நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுவித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, சிலுவையில் அவர் நமக்காக சாபத்தை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? சுதந்திரிக்கிறோம். சில வார்த்தையில நான் வாசிக்கிறேன் பாருங்க, சில வேத பகுதியில நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த வறுமை நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது? கொண்டு வராது. இந்த தரித்திரம் ஒரு நாள் நமக்கு ஒரு பெரிய உயர்வை கொண்டு வராது. மாறாக இது என்னென்ன விளைவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டாக்குன்றதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அதனாலதான் அதை எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் சொன்னாலே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னார். அதே போலதான் தரித்திரத்தை நம்ம எதிர்த்து நிற்கணும், வறுமையை நம்ம எதிர்த்து நிற்கணும், இல்லாமைய தேவ பிள்ளை எதிர்த்து நிற்கணும், தேவ பிள்ளை கடனை எதிர்த்து நிற்கணும். தேவ பிள்ளை கடனுக்கு அடிமையாயிடக்கூடாது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போக ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வேதம் சொல்லுது பாருங்க. நீதிமொழி 10, இந்த வறுமை, இந்த தரித்திரம், இந்த இல்லாமை என்னென்ன விளைவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கவனிங்க, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். முதலாவது கவனிங்க, இந்த வறுமையினுடைய ஒரு விளைவு என்னன்னா, இந்த வறுமை நம்மளை எப்பயும் கலங்க பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு சமாதானமா இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது, ஒரு நிம்மதியா இருக்க முடியாது. பாத்தீங்களா, அந்த வறுமையில இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்க முகத்திலேயே அப்படியே ஒரு வேதனை என்ன செய்யும்? ஒரு வேதனை இருக்கும். அவங்களுடைய முகத்திலேயே அப்படியே ஒரு பாவம், பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கும். ஆனா
ஐஸ்வர்யவானுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய முகத்தை நீங்க பாருங்களேன், அந்த கலக்கமும் வேதனை என்ன செய்யாது, அவனுக்கு இருக்காது. அல்லேலூயா. இந்த இந்த வறுமை என்ன செய்யும், அவனை கலங்க பண்ணுது. அல்லேலூயா. வறுமையினுடைய ஒரு விளைவு என்னன்னா, நம்மை கலங்க பண்ணும். நம்ம சமாதானமா தூங்க முடியாது, நிம்மதியா உறங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. எப்பயும் ஒரு பயம், எப்பயும் ஒரு கலக்கத்தை என்ன செய்து கொண்டே இருக்கும், அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அதற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து மீட்டு இருக்கிறார். கல்வாரி சிலுவையில கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். கல்வாரி சிலுவையில அந்த கோரமான மரணத்தை ஏன் அவர் சந்தித்தார், ஏன் அவ்வளவு கோரமாய் அவர் அடிக்கப்பட வேண்டும், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஏன் அவர் சிந்த வேண்டும் என்றால், நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்ப அந்த வறுமை என்ன செய்யுதுன்னா, வறுமையின் விளைவு நம்மள அது அப்படியே என்ன செய்யுது, கலங்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கலக்கத்தை உண்டாக்கும், ஒரு வேதனையை உண்டாக்கும், எப்பயும் ஒரு பாரத்தை அது நமக்கு என்ன செய்யும், உண்டாக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து இந்த வறுமை என்னத்தை கொண்டு வருது பாருங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுது பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். அடுத்து கவனிங்க, இந்த தரித்திரத்தினுடைய விளைவு, இந்த வறுமையினுடைய விளைவு என்ன ஆகும்னா, நம்மை பாவத்திற்குள்ளாக என்ன செய்யும், அது கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஏன் இவ்வளவு கொள்ளை, ஏன் இவ்வளவு கொலைகள், ஏன் இவ்வளவு பாவங்கள் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது, ஏன் இன்னைக்கு இப்படி சாபக்கேடான நிலைமையில தேசம் இருக்கிறதுனா, அதுக்கு ஒரு காரணம். ஏன் குற்ற சம்பவங்கள் ஏன் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறதுனா, அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வறுமையும் தரித்திரமும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களை பாருங்க, செழிப்பா இருக்கிற இடங்களை பாருங்க, அங்க குற்ற சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்கும், அங்க திருடவங்க இருக்க மாட்டாங்க. அதே நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்த சில இடங்களை குறித்து சரித்திரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு பல்வேறு வருஷங்களா ஒரு குற்ற செயல்கள் கூட ரெக்கார்டு என்ன செய்யலையாம், ஆகாத இடங்கள்லாம் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, தேவ மனிதர்கள் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுனால அங்கு குற்ற செயல்கள் குறைந்திருக்கிறதா சரித்திரம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, எங்கு பார்த்தாலும் மரணங்கள், கொலைகள், துணிகரமான கொலைகள் பணத்திற்காக. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் ஒரு மனுஷன் இப்படி கொடூரமானவனாய் மாறுகிறான் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம், அவன் சந்திக்கிறதான அந்த வறுமை, அவன் சந்திக்கிறதான அந்த தரித்திரம் அவனை அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்கிறது, தள்ளி விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று, தன்னுடைய பிள்ளையை நல்ல நிலைமையில ஆளாக்க வேண்டும், அதற்கு என்னிடத்துல பணம் இல்லையே என்று சொல்லி திருடுகிற எத்தனையோ தகப்பன்மார் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பிடிக்கப்படுகிறாங்க. அவங்க அதே போல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குற்ற செயல்களில் ஈடுபடுகிறோடைய பின்னணியெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தரித்திர நிலைமையில அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பணத்திற்காக, அல்லேலூயா, பேருக்காக புகழுக்காக சிலர் செய்யறாங்க, சிலர் வேற காரணங்களுக்காக செய்யறாங்க. ஆனா இதற்கு பின்பாக இன்னைக்கு போய் தீவிரவாதத்துல போய் ஜனங்கள் இணைகிறாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க, அவன் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கு, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை பணையம் வைக்கிறான். போய் நான் தீவிரவாதத்தில் செத்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி போய் என்ன செய்யறான், தீவிரவாத செயல்களை ஈடுபடுகிறான், குற்ற செயல்களில் ஈடுபடுகிறாங்க, திருடுறாங்க. இன்னைக்கு திருடும் கொலையும் அதிகரித்து போச்சு. காரணம் என்னன்னா, சமுதாயம் வறட்சி கொண்டு இருப்பதனால. அப்ப இது எப்ப மாறும், இந்த சமுதாயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சந்திக்கும் போது, எல்லாம் அவர்களுக்கு நிரம்பி நிறைவாய் இருக்கும் போது, குற்ற செயல்கள் நடப்பது குறைந்துவிடும். அல்லேலூயா. அதனாலதான் ஏன் நம்ம சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்றோம். கிறிஸ்தவனா என்ன பைத்தியக்காரனா, அவன் ஊர் உலகத்துக்குலாம் ஜெபிக்கிறதுக்கு ஏன் அவன் ஜெபிக்கிறான், கிறிஸ்தவன் ஏன் ஜெபிக்கிறான், சமுதாயத்திற்காக, ஏன் தேசத்திற்காக அவன் மன்றாடி ஜெபிக்கிறான்னா, வேற ஒன்றுக்காகவும் அல்ல. தேசம் ஆசீர்வதிக்கப்படும் போது தேசத்தில் நடக்கிறதான குற்ற சம்பவங்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வறுமையின் விளைவு நீதிமொழிகள் அவன் சொல்றான் பாருங்க, நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி. இப்ப தரித்திரம் எதை கொண்டு வருது, திருட கொண்டு வந்துருது. தரித்திரம் கொலை செய்ய தூண்டுகிறது. தரித்திரம் எதை வேண்டுமானாலும் செய்ய என்ன செய்கிறது, அப்பாவி ஜனங்களை கொல்றான். காரணம் என்ன, ஏதாவது ஆதாயத்துக்காக, என்னத்துக்கு, தன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக. அப்ப இந்த தரித்திரம் குறையும் போது என்ன செஞ்சிடும், குற்ற சம்பவங்கள் குறைந்து விடும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம தரித்திரத்தை எதிர்க்கணும்.
அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்கிற பகுதிகளை யோசித்து பாருங்க, நம்ம இருக்கிற சூழ்நிலை யோசித்து பாருங்க. நம்ம பகுதியில் இன்னைக்கு குற்ற செயல்கள் அதிகரிக்குது. காரணம் என்ன? நம்ம இந்திய தேசத்துல குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது மற்ற எல்லா தேசங்களையும் விட. காரணம் என்னன்னா, வறுமை பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சில தேசத்தினுடைய இந்த சோமாலியா அப்படிப்பட்ட சில வறட்சியான தேசங்களுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் வழியாக ஒரு கப்பல் ஒரு சாதனத்தை சுமந்து கொண்டு போகணும்னா பல அடுக்கு பாதுகாப்போட தான் என்ன செய்ய முடியுமா, அதை கொண்டு போக முடியுமா? ஏன்னா எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு விட்டுருவானுங்களாம். காரணம் என்ன? அந்த தேசத்தில் நிலவுகிறான வறுமை. எப்படி? வறுமை, பஞ்சம், தரித்திரம் நம்மை தவறான பாவத்திற்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நம்மை கொண்டு போய் நுழைக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. அதனாலதான் வறுமையை நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்கணும். ஏன் நீங்க வறுமையை எதிர்க்கணும்? வறுமை இப்படிப்பட்ட விளைவுகளை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அடுத்து பாருங்க, அதே வசனத்துல சொல்றாரு பாருங்க, திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. அப்ப என்ன நடக்குது பாருங்க, பாத்தீங்களா? திருடுறான், அதனால என்ன நடக்குது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஆமென். நிறைய நேரங்கள் பாருங்க, நம்ம வறுமையில் இருக்கிறதுனாலையும் நம்ம தரித்திரத்தில் இருக்கிறதுனாலையும் நம்ம இல்லாமையில் இருக்கிறதுனாலையும் தேவனுடைய நாமம் ஒரு நாளும் மகிமைப்படுன்ற தவறான கனவை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அந்த மனநிலைக்குள்ள நீங்க வந்துடாதீங்க. அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள வச்சிடாதீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரீங்களே தவிர, நீங்க சபிக்கப்பட்டு தரித்திரத்துல இல்லாமையில் இருக்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய தேவனுடைய நாமத்திற்கு நீங்கள் அவமானத்தை தான் கொண்டு வர்றீங்க. அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ பரிசுத்தவான்கள், சொல்றேன் பரிசுத்தவான்கள்னு பேரை வச்சுக்கிட்டு தரித்திரத்திலையும் கடன்லையும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட எத்தனையோ பேரால தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த தரித்திரம் பாருங்க, தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கு அது என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். சில நேரம் பாருங்க, சில பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆமா, என்னங்க ஆண்டவரை தேடி தேடி என்னங்க கிடைச்சிச்சு, என்னங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? காரணம் என்னன்னா, அந்த வறுமை தேவனை தூஷிக்கும்படியாக அவருடைய நாவை என்ன செஞ்சிருச்சு? தூண்டிவிட்டு. அப்ப வறுமையின் விளைவு என்ன? தரித்திரத்தினுடைய விளைவு என்ன? வெறுமையினுடைய விளைவு என்னன்னா, தேவனை தூஷிக்கும்படி என்ன செஞ்சிடும்? தேவ நாமத்தை தூஷிக்கிறமான்னு அதை மாத்திரும். ஆமா, நீ கத்தரை தேடி தேடி போனா என்ன, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், உன் வாழ்க்கை இப்படி தானே இருக்குன்னு மற்றவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு குற்றப்படுத்துகிறான். காரணம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல நம்ம. ஆனா அதல்ல தேவ திட்டம். என்னை குறித்து தேவ நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னை பார்க்கிற யாவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இதான் என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம், இதான் உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம். உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஒருத்தன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது தேவ சித்தம் கிடையாது. உங்களை என்னையும் பார்க்கிறவன் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா. ஒரு காலத்துல எங்கேயோ கிடந்தான், குப்பையில கிடந்தான், ஒரு காலத்துல தூசியில கிடந்தான், ஒரு காலத்துல பேச தெரியாம கிடந்தான், நல்ல வஸ்திரம் இல்லாம இருந்தான், நல்ல வீடு இல்லாம இருந்தான். ஆனா இவன் கர்த்தரை பிடிச்சான். கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரியான்னு சொல்றதாங்க தேவ திட்டம். என் வேதம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. சாதாரணமா ஆட்டுக்கு பின்னாடி 10 ஆடை மேய்ச்சிக்கிட்டு வனாந்தரத்துல இருந்தவன் தாவீது, கர்த்தரை அவன் பிடிச்சான், கர்த்தர் அவனை அறிந்து கொண்டான், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. அவன் டன்னு கணக்குல தங்கத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மீன் பிடிச்சு பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கலன்னு வெறுமையில உட்கார்ந்திருந்த பேதுரு ஆண்டவருக்கு படகை கொடுத்தான். அவன் படகை 152 பெரிய மீன்களுள்ள அந்த வலையை கிழிஞ்சு போகத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அநேகர் ஆச்சரியப்படுற மாதிரி, அதுதான் என் தேவன், அதுதான் என் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் ஆண்டவருக்காக இழந்தாங்க, நஷ்டமடைந்தாங்க. ஆனா தேவன் ஒன்றிலும் அவர்களுக்கு குறை வைக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்களுக்கு பின் வந்தோமேன்னு சொல்ற. ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி, இத்தனை நாள் என்ன நீங்க பின்பற்றுனீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன அப்படி ஆண்டவர் கேட்கிறாருன்னா, அவர் என்ன தைரியத்திலங்க கேட்கிறாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இத்தனை நாள் என்ன நீங்க பின்பற்றி வந்திருக்கிறீங்க, என் கூட இருந்திருக்கிறீங்க, இந்த 3 வருஷமா, அந்த 3.5 வருஷமா என் கூட நீங்க இருந்திருக்கிறீங்க, உங்களை ஏதாவது உங்களுக்கு குறை வந்துச்சான்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்கள பார்த்து கேட்டார். அல்லேலூயா. உங்க வீட்டில் உள்ளவங்களை பார்த்து நீங்க அந்த வார்த்தையை கேட்க முடியுமா? உங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து தைரியமா அந்த வார்த்தையை உங்களால கேட்க முடியுமா? அப்படின்னா நம்ம குறைவுபட்டிருக்கோம்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட அவங்க சொன்னாங்க, இல்லை ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு நிறைவா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா.
அதுதான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென். நீங்கள் நானும் குறைவுபடும் போது அது தேவனுடைய நாமத்திற்கு ஒரு அவமானத்தை தான் கொண்டு வருது. அந்த மகத்துவத்தை என்ன செய்யல, கொண்டு வரவே இல்லை. எப்படியோ கிறிஸ்தவம் இதை என்ன செஞ்சிருச்சு, நமக்குள்ள புகுத்திருச்சு. எப்படின்னா, நீ தரித்திரப்பட்டுரு, நீ ஒன்றுமில்லாம இருக்கணும், அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருது. நீ குறைவோடு இருக்கணும், நீ வஸ்திரம் இல்லாம இருக்கணும், கிழிஞ்ச வஸ்திரத்தை இருக்கணும், பழைய வஸ்திரம் தான் இருக்கணும், உனக்கு இதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும் என்று சொல்லி ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்தவம் என்ன செஞ்சு தவறாய் பொதிச்சிருச்சு. நான் சொல்றேன், ஆனா நீ ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீ குறைவோடு இருப்பது தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது. அதுதான் நீதிமொழியில சொல்றான், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க வைக்கும். அது ஆமா, ஆண்டவர் என்ன செஞ்சார் எனக்கு, ஆண்டவரை நம்பி நம்பி எனக்கு என்ன கிடைச்சுன்ற அளவுக்கு வாழ்க்கை என்ன செஞ்சிடும், விரக்தியா மாறிடும். அனுமதிக்க கூடாது. இல்ல ஆண்டவரே, நான் வாழ்ந்தா உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறோம்னா வாழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நீங்க தெரிந்து கொண்டது, என்னை நீங்க அழைத்தது உங்க நாம மகிமைக்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வாழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, வறுமை, தரித்திரம் நம்மளை பாவத்திற்குள்ள நடத்தும். தேவனுடைய நாமத்தை என்ன செய்யும், ஆமென், அது தூசிப்பதற்கு ஏதுவா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இவ்வாறு சொல்லுது பாருங்க. நீதிமொழி 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சகலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப இந்த கடன்றது ஒரு தரித்திரம், கடன்றது ஒரு வறுமை, கடன் என்பது ஒரு வெறுமை, கடன் என்பது ஒரு சாபம். அது நம்ம எப்படி மாத்திரும், அதனுடைய விளைவு என்னன்னா நம்மை அடிமைகளாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், இங்கேயோ ஒருத்தவங்கள்ட்ட தூரத்துல வருவாங்க அந்த கடன் கொடுத்தவங்க, இங்க வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளியுவான், செல்போன் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை, பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை. இது எதை காண்பிக்கிறது, அது நம்மை ஒரு அடிமையாய் மாற்றிவிடும், அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். நம்ம எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கடனுக்கு எதிர்த்து நில்லுங்க, தரித்திரத்திற்கு எதிர்த்து நில்லுங்க. அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அது சத்துருவிடத்திலிருந்து வருகிற ஒரு தீமை. ஹல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கிறான், அடிமையா மாறிடுறான், அடிமையா இருக்கிறான், அடிமையா நடத்துறான், கூனி குறுகணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் கடன் கொடுத்தவன் சின்ன பையனான்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு வயசானவங்களாலும் சரி, அவனுக்கு முன்பாக நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, கூனி குறுக வேண்டியிருக்கு. நான் சொல்றேன், நம்ம சபையில ஒருத்தனும் கடனை என்ன செய்யக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. கிறிஸ்தவன் கடன் வாங்கக்கூடாது. கடனுக்காக அவன் எதிர்பார்த்து நிற்கிறான்னா அவன் தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனை நம்புறவன் தேவனை தான் சார்ந்திருப்பான். ஆமென். தேவன் நிச்சயமாய் அவனுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், நம்ம யாருக்கு அடிமையாக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து நம்மை சகலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் பாத்தீங்களா, ஆண்டவருடைய திட்டம் நம்ம மற்றவங்களை ஆளணும் தான். உபாகமம் 28 வாசித்ததுல, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ ஒருவனும் ஆளாதிருப்பான். அதான் தேவனுடைய திட்டம். ஆனா வறுமை வந்துருச்சுன்னா யார்ட்டெல்லாம் நம்ம கை நீட்டுறோமோ அவங்கெல்லாம் நம்ம ஆளுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம், இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஆனா தேவனுடைய திட்டம் பாருங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்யணும். உபாகமம் அதனுடைய 15வது அதிகாரம், உபாகமம் 15:6 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுங்களேன். அந்த வசனத்தெல்லாம் ஏன் எடுக்க சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் நம்ம கண்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். சொல்லு பாருங்க, அந்த வசனம் 5லமே கூட பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் ஆசீர்வதிச்சுதான் ஆண்டவருக்கு பழக்கம், ஆசீர்வதிப்பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். எதனால கடன் கொடுக்குறான் தேவ பிள்ளை, உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் அந்த ஜாதிகள் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இங்க நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமே, இந்த ஜாதி கிடையாது, ஒண்ணுமில்லாத ஜாதி, அந்த ஜாதி கிடையாது. தேவன் சொன்ன அந்த ஜாதி எதுன்னா,
நேஷன்ஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் நேஷன்ஸ்னா என்னது? தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தாழ்ந்த இடத்திலிருந்து, படிப்பறிவில்லாத இடத்துல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட தொடங்கும் போது நீங்க தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவங்களாய் மாற முடியுங்க. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணுமில்லாத நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையாய் நம்ம நிற்கும் போது எவனும் நம்ம ஆள மாட்டான், தேவன் தான் நம்மை ஆளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை போஷிப்பார், கர்த்தர் நம்மை விசாரிப்பார். நம்ம அதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆமென், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். நம்ம நம்பும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. அப்ப வறுமை பாருங்க, அது நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிறது? வறுமையினுடைய விளைவு நம்மை அடிமைகளாய் மாற்றிவிடும். இந்த தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல கூட நீங்க வாசிக்கும் போது, இந்த தீர்க்கதரிசி கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட, ஐயா, என்னுடைய கணவர் கர்த்தருடைய தாசனாய் ஊழியக்காரன் என்ன செய்தார்? இருந்தார், அவர் இறந்து போயிட்டாரு. நாங்க கடன் வாங்கி இருந்தோம், ஆனா என் கணவர் என்ன செஞ்சுட்டாரு? இறந்துட்டாரு. இப்ப அந்த கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் வந்து அடிமைகளா என்ன செய்யறான்? கொண்டு போகிறதுக்கு பார்க்கிறான். பாத்தீங்களா, கடன் எங்க கொண்டு போகுது? நம்மை மாத்திரம் அல்லங்க, கடன் வாங்கினவனை மாத்திரம் அல்ல, அவன் சந்ததியவே அது அடிமைக்குள்ளாய் மாற்றுகிறது. அதனாலதான் எதிர்த்து நிற்கணும் நம்ம கடனை. ஹல்லேலூயா. கடன் நமக்கு என்ன செய்யக்கூடாது? கடன் இருக்கக்கூடாது. வேலை இன்னைக்கு நீங்க கடன்ல இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை, உங்க ஆசீர்வாதம் என் மேல வரணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன கடனுக்குள்ள கொண்டு போகிற இந்த பொல்லாத சத்துருவை நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் கூட இல்லை, அவருக்காக போய் பேசுவதற்கு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான். ஹல்லேலூயா. எப்ப நம்ம புறக்கணிக்கப்படாம இருப்போம்? தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும்போது. அதனாலதான் பாருங்க, சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில இருக்கிறவன்ட்ட எவனும் பகையை என்ன செஞ்சிருக்க மாட்டேன்றான், வச்சுக்கிற மாட்டேன்றான், அவனை பகைக்க மாட்டேன்றான். ஆனா யார பகைக்கிறான் தெரியுமா? ஒன்றுமில்லாதவனை பகைக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஏதோ பாரம்பரியத்தை கேட்டு 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 ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறதுனால தாங்க நம்ம மற்றவங்களால பகைக்கப்படுகிறோம், மற்றவங்களால ஒதுக்கப்படுகிறோம், வெறுக்கப்படுகிறோம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும்போது எவனும் நம்ம பகைக்க மாட்டான், நம்மளை பார்த்து பயப்படுவான். இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில இருக்கிறவனை பார்த்து உலகம் பயப்படுது, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்குது. காரணம் என்ன? அவன்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அவன்கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ஆதரவாய் நிக்குது. கர்த்தர் அதை காட்டிலும் பெரிய ஆதரவை தருகிற தேவனுங்க. நம்ம அதை மறக்கிறோம், நம்ம அதை மறுக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறவருங்க. என்னை ஆசீர்வதிக்கும் போது அநேகர் என் பட்சமா என்ன செய்யறாங்க?
என் பட்சமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சமாக வருவாங்க. எப்ப? நான் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமா என்ன செய்வாங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தா பாருங்க, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 4வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 19:4-7 சொல்லுது பாருங்க. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். அப்படின்னா தரித்திரம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம விட்டு என்ன செஞ்சு விட்டுறோம்? கழட்டி விட்டுறோம். இதான் வறுமையினுடைய விளைவு, தரித்திரத்தோட விளைவு. இதான் ஒன்றுமில்லாத நிலைமையினுடைய விளைவு. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நண்பன் கூட, நம்மை நேசிக்கிறவர்கள் கூட, நமக்கு உடன் இருந்தவர்கள் கூட நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? இந்த தரித்திரம் நம்மை விட்டு அகன்று போக சேரும். 7வது வசனம் சொல்லுது பாருங்க. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். பார்த்தீங்களா? தரித்திரமா இருந்தா எல்லாரும் நம்மை விட்டு தூரம் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் இப்போ உங்களை நிறைய பேருக்கு தீர்க்கதரிசனமா கூட சொல்ல முடியும். உங்களை விட்டு நிறைய பேர் போனதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஒதுக்கி விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை கை விட்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஒன்றுமில்லாததுனால தான். ஆனா நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் உள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுமில்லாம இருக்கனால இன்னைக்கு உங்களை விட்டுட்டு போறாங்க. நிச்சயமா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. நீங்க நம்புங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் அவர்களை எல்லாம் உங்க காலடியில பணிய வைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னிடத்திற்கு குனிந்து வந்து உன் காலடியில் பணிவாங்க. எப்ப தெரியுமா? கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சு வெளிப்படும் போது, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வெளிப்படும் போதுதான் இது நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா நம்ம சொந்த பந்தங்கள் கூட, நம்ம சிநேகிதர் கூட நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அதானே நடக்குது உண்மையா. நம்ம ஒன்றுமில்லாம இருக்கிறதுனால சொந்தக்காரன் கூட நம்மள என்ன செய்யலாம்? ஒரு நல்ல காரியத்துக்கு கூட கூப்பிட மாட்டேன்றா. காரணம் என்ன? நம்ம ஒண்ணுமில்லாதவன்றதுனாலதான். இந்த தலையெழுத்தை மாத்துறதுக்காக தாங்க அவர் ஒண்ணுமில்லாம ஆனாரு சிலுவையில. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் இழந்து 2 கையை விரிச்சிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? இனி ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தரித்திரப்பட முடியும்னா, சிலுவையை பாருங்க. நல்ல ட்ரெஸ் இல்ல அந்த சிலுவையில. ஹல்லேலூயா. ஆமா, பார்க்கிறதுக்கு ஒரு அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல, கேவலமான சூழ்நிலையில சிலுவையில் ஆண்டவர் மரிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒண்ணுல கூட குறைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தாங்க. சிலுவையை நீங்க நல்லா, ஒரு தேவ பிள்ளை சிலுவையை நல்லா புரிஞ்சுட்டான்னா அவன் இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை வேற லெவல் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இதெல்லாம் வறுமையோட விளைவுகள். நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஜனங்கள் நம்மை விட்டு என்ன செய்வாங்க? தூர போயிடுவாங்க. ஹல்லேலூயா. 22வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 22:16 சொல்லுது, தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு என்ன செய்வான்? கொடுக்கிறான். அப்படின்னா என்னன்னா, தரித்திரன் ஒடுக்கப்படுகிறான். தரித்திரன் என்ன செய்யறான்? ஒடுக்கப்படுகிறான். சமுதாயத்துல பாத்தீங்களா, ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகிறது. ஒருவேளை வாய்ப்பேச்சா சொல்லிக்கலாம், அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம், ஆமா இவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும்னு இல்லைங்க. ஏழைகளுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு சில நேரங்கள் சிலர்கிட்ட நீ யோசிச்சு பாருங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க, எங்கள்கிட்ட வாதாட ஒன்றும் இல்லைங்க. அவங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா தண்டனை அனுபவிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏழைகளா இருப்பதனால. ஹல்லேலூயா. ஏழைகள் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒடுக்கப்பட்டதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் கல்வாரி சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம தியானிக்கும் போது, அதை நம்ம விசுவாசிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியுங்க. நம்ம உழைப்பினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, கல்வி ஞானங்களால் அல்லங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்படின்னா நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம், ஒடுக்கப்பட்ட அநேகரை காப்பாற்றுகிறவர்களாய் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் என்னை உங்களை குறித்த தேவ திட்டங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தர் அப்படிதான் வச்சிருந்தாரு பாருங்க. பஞ்சத்துல ஒடுங்கி போன தேசத்தை, ஒடுங்கி போன தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் யோசேப்பு தூக்குனாரு. நீங்களும் நானும் யோசேப்பு. ஹல்லேலூயா. பஞ்சத்தில் அடிபடுகிறவங்க கிடையாது நம்ம. நீங்கள் நானும் அநேகரை காப்பாற்றுகிற யோசேப்பு, தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை, தேவ சபையை பராமரிக்கிற யோசேப்புக்கள் நீங்களும் நாங்க. அந்த ஒரு உணர்வோடு நீங்களும் நானும் வாழணும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, இந்த தரித்திரமா இருக்கிறதுனால, வறுமையில் இருக்கிறதுனால ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? ஒடுக்கப்படுதுங்க. நீதி மறுக்கப்படுகிறது. சமுதாயத்துல அவங்களுக்கு குரல் கொடுக்க இல்ல ஆள் இல்ல, அவங்களுக்காக பேச ஆள் இல்ல. இடையில நான் ஒரு அண்ணனை பார்த்தேன் பாருங்க, அவருடைய நிலத்தை ஒருத்தவங்க அபகரிச்சு எடுத்துட்டாங்க.
அபகரிச்சு எடுத்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு சமுதாயத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, கொஞ்சம் பணம் வச்சிருக்கிற, அதனால அவன் என்ன செய்யறான், அந்த பண பலத்தினால அங்கெல்லாம் பார்த்து பேசி என்ன செஞ்சுட்டான், அவன் தைரியமா வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் பேர்ல எல்லாமே இருக்கு. ஆனா போய் ஒரு கேஸ் போடுறது கூட அவங்கள்ட்ட என்ன இல்ல, பணம் கிடையாது. பாத்தீங்களா, தரித்திரம் தன்னுடைய உரிமைகளை கூட ஒடுக்கிறது நம்ம அனுபவிக்காம. ஹல்லேலூயா. அப்படியே அவர் போய் ஒரு கேஸ் போட்டா கூட இவன் இந்த கேஸுக்கு எவ்வளவு கொடுத்துட முடியும், ஆனா அவன் என்ன செய்ய, அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கான். அதுக்காக நம்ம இப்படியே நம்ம உண்மையா உத்தமமா தரித்திரத்துல இருந்துட்டு போயிட்டு தேவன் சொல்ல, அப்படின்னா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அவர் ஏன் மரிக்கணும், அப்ப ஏன் அவர் அந்த நிலைமையில சாகணும்? காரணம் வேற ஒண்ணுமே இல்லைங்க, நான் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னா எனக்கு பதிலாக அவர் மரித்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு வைராக்கியமா இதை சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கும் போது நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரித்திர வாழ்க்கையை வாழ வேண்டும்? நாம் ஏன் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? நாம் ஏன் வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? இல்ல, நாம் அதை விசுவாசிப்போம். கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வறுமை நம்மள என்ன செய்யுது, ஒடுக்கிறது. தரித்திரம் நம்ம ஒடுக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, வறுமை என்ன செய்யுதுன்னா தேவ திட்டங்களை முடக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. வறுமை என்ன செய்யுது, தேவனுடைய திட்டங்களை முடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க போய் ஒவ்வொரு ஊழியக்காரர்கிட்டையும் போய் நீங்க பேசி பாருங்க, அவங்க இருதயத்துல பாஸ்டர் உங்களுடைய தரிசனம் என்ன, தேவன் உங்களை நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க பாஸ்டர் அப்படின்னா, அவங்க அந்த ஊழியக்காரங்க சொல்லுங்க. நான் உட்காந்து கேட்பேன், ஊழியக்காரங்க நம்ம கீழே நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, கேட்பேன் நான், பாஸ்டர் உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்காருன்னா, அவங்க சொல்ற தரிசனத்தை பார்த்தீங்கன்னா எட்டாத உயரமுடைய பெரிய தரிசனங்களா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஏன் பாஸ்டர் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை பாஸ்டர், ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு விரும்புறேன், ஆனா எனக்கு பொருளாதார ஒரு பெரிய தடையா இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் இந்த எல்லைகள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க விரும்புறேன் பாஸ்டர், போய் இங்க இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்ய விரும்புகிறேன் பாஸ்டர், இங்க இருக்கிற எல்லா எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா தரித்திரம் என்னை தடை செய்கிறது பாஸ்டர், வறுமை என்னை தடை செய்கிறது பாஸ்டர். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரங்க வேதனையோடு சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்ல ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன் பாஸ்டர், ஆனா சில நேரங்கள்ல என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல ஒரு ஆகாரத்தை வாங்கி கொடுக்கணும், இதுக்கு மத்தியில நான் எப்படி பாஸ்டர் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும்? எத்தனை ஊழியக்காரங்க நம்ம கிட்ட கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், வறுமை தேவனுடைய திட்டத்தை முடக்கி போய்விட்டு விடும். அதனால அதை எதிர்த்து நிக்கணும். இயேசுவின் நாமத்துல தேவனுடைய திட்டத்தை முடக்குவதற்கு என் குடும்பத்துல, என் ஊழியத்துல கிரியை செய்கிற பொல்லாத தரித்திர ஆவியை என் எல்லையை விட்டு, என் சபையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு விலகு என்று நான் கட்டளை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்காக எத்தனையோ பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய சூழ்நிலையினால, தன்னுடைய தரித்திரத்தினால, வறுமையினால தன்னுடைய வாழ்க்கையவே முடித்து கொண்ட எத்தனையோ செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வறுமை தேவனுடைய திட்டத்தை முடக்கிப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பாருங்க, பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் ஊழியம் செய்தாரு, தடையில்லாம நடந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவரை தாங்கின அநேகர் அவரோடு கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 4 மிஷனரி பிரயாணம் பண்ணாரு. சும்மா எப்படிங்க பண்ண முடியும்? இன்னைக்கு கப்பல்ல போறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் கப்பல் ஏறி போயிருக்கிறாரு, ஊழியத்துக்கு பிரயாணப்பட்டு இருக்கிறாரு, தூரம் போயிருக்கிறாரு. எப்படி போக முடிந்தது? அவர்களுக்கு வறுமை ஒரு தடையான இல்லை. அவர்களுக்கு கொடுக்கிற அநேக உள்ளங்கள் இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக உள்ளங்கள் இருந்தது. அதனால ஊழியங்கள் தடையில்லாம நடந்தது. இன்னைக்கு ஏன் நம்ம தேசங்கள சபை ஒரு பெரிய வளர்ச்சியை, சபை ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்காம இருக்கு தெரியுமா? தேவனுக்காக இறங்கி கொடுத்து தாங்குற அநேக ஜனங்கள் இல்லாததுதான் காரணம். ஹல்லேலூயா. கேட்டா என்ன சொல்லுவாங்க? வறுமை வறுமை வறுமைன்றாங்க. வறுமை எப்ப மாறும்? தரித்திரம் எப்ப மாறும்? ஹல்லேலூயா. தேவனுக்காக நம்ம விதைக்கும் போதுதான் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ ராஜ்ய பணியை இந்த வறுமையானது என்ன செஞ்சிரும்? தடுத்து போட்டுரும். ஹல்லேலூயா. சில ஊழியக்காரங்க பெரிய பெரிய தரிசனத்தோட இருக்கிறாங்க, பெரிய சபை இல்லாத இடத்துல சபையை கட்டணும் பாஸ்டர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளே பல நேரங்களில் நெருக்கப்படுகிறோம். எத்தனையோ நம்மை சுற்றிலும் எத்தனையோ கிராமங்கள் சபைகள் இல்லாம இருக்கு.
ஊழியக்காரங்க அங்க இல்லாம இருக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இருக்கிற அந்த மலை கிராமங்களுக்குள்ள ஏன் நம்மளால போய் எல்லாத்தையும் சந்திக்க முடியலன்னா பொருளாதாரம் நமக்கு முன்பாக ஒரு பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா. பெரிய கோடிகளை வச்சுட்டு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது. தேவனமே அற்புதமாய் போஷிக்கிறான். ஆனா நான் சொல்றேன், இதுக்காக நம்ம வைராக்கியமா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்னன்னா, அது உங்களுக்கு முன்பாக வைக்கிற சபைக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கிற சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை பாருங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களை பாருங்க, ஏழைகளை பாருங்க, விதவைகளை பாருங்க, சிறு குழந்தைகளை பாருங்க, வாலிபர்களை பாருங்க. இந்த சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை பெற்றவன் எழும்பி செயல்பட வேண்டிய காலம் இது. அப்ப பொருளாதாரம் அவனுக்கு ஒரு பெரிய என்ன செய்யுது, சவாலா இன்னைக்கு நிற்குது. தெய்வ பிள்ளைங்க நம்ம ஜெபிக்கணும், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும், சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்யறவங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு நாளும் பொருளாதார தடை ஒரு ஊழியத்திற்கு ஒரு தடையா நிற்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. வறுமையினுடைய ஒரு விளைவு என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் செயல்படாதபடிக்கு அவர்களை கட்டிரும். தேவனுடைய திட்டங்கள் செயல்படுத்த விடாதபடிக்கு நம்மளை என்ன செஞ்சிடும், அழைத்து போடும். ஹல்லேலூயா. நிறைய காரணங்களை சொல்லிக்கொண்டே போலாம் வறுமையினால. அடுத்து பாருங்க, வறுமை என்ன செய்யும்னா நம்முடைய சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துரும். எப்படின்னு சொல்ற பாருங்க, நல்ல கவனிங்க. நீங்க தொடர்ந்தேர்ச்சியா வறுமையிலே இருக்கும்போது நீங்க ரொம்ப கஞ்சர்லாம் என்ன செஞ்சிருவீங்க, நீங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது கொடுத்தா எப்படி, இது செலவு பண்ணிட்டா எப்படின்ற மைண்ட் உங்களுக்குள்ள ஒரு குறுகிய மனப்பான்மை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அதே போல பாருங்க, இந்த வறுமை என்னத்தை கொண்டு வந்துடும், பொறாமையை கொண்டு வந்துடும். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து என்ன செய்ய முடியாது. பாத்தீங்களா, இதெல்லாம் வறுமையினுடைய விளைவுகளா இருக்கிறது. இதற்கு நீங்களும் நானே எதிர்த்து நிற்கணும். வறுமை தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல, வறுமை சத்ருவின் மூலமாய் வந்த சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாத ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வறுமை நமக்கானது கிடையாது, வறுமை தேவ பிள்ளைக்கானது கிடையாது, வறுமை சபைக்கானது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்ச உபத்திரம் வந்தது. ஆனா அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததுல தான் வேதம் சொல்லுது. நான் அந்த வேதத்தை தான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, சுற்றிலும் பஞ்சம் வரலாம், இல்லாமை வரலாம், இருள் மூடலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்திருக்குங்க. நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பூர்ணமாய் நம்மை போஷிக்கிற ஒரு தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்க? வறுமைக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க. ஒருவேளை நான் சொன்ன இந்த காரணங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில காணப்படுமானா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்க சிலுவையை தூக்குனது, எனக்காக நீங்க அந்த அடிபட்டது, எனக்காக உங்களுடைய நல்ல வஸ்திரத்தை நீங்கள் இழந்தது, எனக்காக அரை நிர்வாணமாய் இந்த சிலுவையில தொங்கினது வேறு ஒன்றுக்காகவும் அல்ல ஆண்டவரே. நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை சொல்லுது பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. வறுமை தேவனை துதிக்கவே விடாதுங்க, வறுமை தேவனை துதிக்க விடாது. எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்க தோணும். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது, அதை எதிர்த்துன்னு இருக்கணும். ஆண்டவரே, நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ பிள்ளைகள் குறைவுல இருக்கிறாங்க, நான் கை உயர்த்த முடியுமா உங்களால், நான் எல்லாத்திலையும் திருப்தியா இருக்கிறேன்? இல்ல, தேவன் வைத்த உன்னத நிலைமைக்கு நீங்களும் நானும் வரல. நானும் கையை உயர்த்துறேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்காக வைத்த அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள நான் வரல, ஆனா விட போறது இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. முடியல, நான் நம்புறேன் கர்த்தர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வறுமையாகிய, ஒருவேளை நான் சொல்றேன், இந்த வறுமைக்கு பிரதானமான காரணம் நான் சொன்னது போல வறுமையினாலே தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுவதுதான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வறுமை இருப்பது போல நீங்க உணர்ந்தீங்கன்னா, ஒரு பெரிய தரித்திரத்துல ஒரு பெரிய சாபத்தில் இருந்தது போல நீங்க உணர்ந்தீங்கன்னா, நகோமி அந்த அருவருப்பிலிருந்து மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு திரும்பினான். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன் நானு. தேவனிடத்திற்கு நீங்க திரும்புங்க. ஹல்லேலூயா. உங்க இரட்சகரிடத்திற்கு நீங்க திரும்புங்க. ஆமென். உங்க பழைய சாப வாழ்க்கையிலிருந்து கர்த்தரிடத்திற்கு நீங்க திரும்புங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனால் உங்களுக்கு தர முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்னும் அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம்.
நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், வரப்போகிற ஒரு பெரிய பஞ்சத்திற்கு முன்பதாக யோசேப்பாக உங்களை என்னையும் தேவன் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நிச்சயமா உலகம் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகுதுங்க. ஒரு பெரிய தரித்திரத்தை, பஞ்சத்தை தேவன் இந்த தேசம் சந்திக்க போகுது. வறுமை வரப்போகிறது. ஆனா நீங்களும் நானும் அந்த வறுமையில் அடிபட்டு சாகணுன்ற தேவ சித்தம் கிடையாது. நீங்களும் நானும் அநேகரை காப்பாற்றுகிற யோசேப்பாய் அந்த நாட்கள் இருக்கணுங்க. என் வாழ்க்கை எப்படிங்க, அப்படி இல்லை, அப்படி ஒரு திட்டத்துக்குள்ள கொண்டு போல இல்ல. பெரிய பஞ்சம் வந்தாலும் நான் ஒரு யோசேப்பா இருக்கிறேன், கர்த்தர் என்னை கொண்டு அநேகரை காப்பாற்றுவார்ன்ற எல்லைக்குள்ள நீங்கள் நான் நுழையணும். அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திர காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வறுமையையும் அதன் விளைவுகளையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இந்த சத்தத்தை கேட்கிற எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அவங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவருடைய நிலைமையை மாற்றுவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நீர் மரித்தீர் ஆண்டவரே. வறுமையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே, வெறுமையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க. வெறுமை மேல் அசைவாடின ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல நீங்க அசைவாடுங்க. பொருளாதாரத்தின் மேல அசைவாடுங்கப்பா. இல்லாதவைகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக என்று கட்டளையிடுகிற ஆண்டவரே. பணம் வருவதாக, ஆசீர்வாதம் வருவதாக, பொருள் வருவதாக, நன்மைகள் வருவதாக, நிலங்கள் வருவதாக, கட்டிடங்கள் வருவதாக, வீடு வாசல் வருவதாக, வாகனங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால அநேகர் எங்களை கண்டு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும் அளவுக்கு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் மாறி அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைமை வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அநேகரை போஷிக்கிறமா நீ, அநேகருக்கு கொடுக்கிறமா நீ. என்னுடைய கரங்கள் எல்லாம் நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.